இனிய வணக்கம் உறவுகளே. உலக மின்னல் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைய பதிவாக கடந்த 25 ஆண்டுகளில் அதிக வளர்ச்சியடைந்த ஜிடிபி பெற்ற நாடுகள் பகுதி 3. ஏற்கனவே பகுதி 1 பகுதி 2 1 தொடக்கம் 20 நாடுகள் பற்றி பார்த்திருந்தோம். இனி 21வது நாட்டிலிருந்து 30 நாடுகள் வரை பார்க்க போகின்றோம். பார்ப்போமா? 21வது நாடாக அயர்லாந்து 139% வளர்ச்சியை பதிவு செய்து தனிநபர் ஜிடிபியை $126,823 உயர்த்தியுள்ளது. பல பெரிய தொழில்நுட்ப மற்றும் மருந்து நிறுவனங்களின் ஐரோப்பிய தலைமையாக இது மாறியுள்ளது. 22வதாக இந்தோனேஷியா 142% வளர்ச்சியடைந்து தனிநபர் ஜிடிபியை $15,123 உயர்த்தியுள்ளது. மூலப்பொருள் ஏற்றுமதியை தாண்டி உற்பத்தி துறையிலும் முன்னேற்றம் கண்டுள்ளது. 23வதாக துருக்கி என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் 146% வளர்ச்சியை பதிவு செய்து தனிநபர் ஜிடிபியை $37,552 உயர்த்தியுள்ளது. ஐரோப்பா மற்றும் ஆசியாவுக்கு இடையிலான அதன் முக்கியமான புவியியல் அமைப்பு பொருளாதார வளர்ச்சிக்கு உதவியுள்ளது. 24வதாக போலாந்து 150% வளர்ச்சியை பெற்று தனிநபர் ஜிடிபியை $47,461 உயர்த்தியுள்ளது. நிலையான பொருளாதார கொள்கைகள் மற்றும் தொடர்ச்சியான வளர்ச்சி இதன் வெற்றிக்கு காரணமாகும். 25வதாக ரூமேனியா 180% வளர்ச்சியை பதிவு செய்து தனிநபர் ஜிடிபியை $41,893 உயர்த்தியுள்ளது. மென்பொருள் மேம்பாடு மற்றும் வணிக சேவை மையமாக இது வளர்ந்து வருகின்றது. 26வதாக கசகஸ்தான் 183% வளர்ச்சியடைந்து தனிநபர் ஜிடிபியை $38,402 உயர்த்தியுள்ளது. எண்ணெய், எரிவாயு மற்றும் கனிம வளங்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை முன்னெடுத்துள்ளன. 27 வங்காளதேசம் 208% வளர்ச்சியை பதிவு செய்து தனிநபர் ஜிடிபியை $8,797 உயர்த்தியுள்ளது. ஆடை உற்பத்தி துறை நாட்டை உலகின் முக்கிய ஏற்றுமதி நாடுகளில் ஒன்றாக மாறியுள்ளது. 28வதாக இந்தியா 235% வளர்ச்சியை பெற்று தனிநபர் ஜிடிபியை $10,378 உயர்த்தியுள்ளது. தகவல் தொழில்நுட்பம், சேவைத்துறை மற்றும் டிஜிட்டல் புதுமை வளர்ச்சியை வேகப்படுத்தியுள்ளன. 29வதாக வியட்நாம் 266% வளர்ச்சியை பதிவு செய்து தனிநபர் ஜிடிபியை $15,170 உயர்த்தியுள்ளது. பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் மின்னணு உற்பத்தி துறையின் வளர்ச்சி நாட்டை வேகமாக முன்னேற்றியுள்ளது. 30வதாக சீனா கடந்த 25 ஆண்டுகளில் உலகிலேயே அதிகமான வளர்ச்சியை சீனா பதிவு செய்துள்ளது. தனி நபர் ஜிடிபி 518% உயர்ந்து $25,035 எட்டியுள்ளது. உற்பத்தி, உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப முதலீடுகள் இந்த அசாதாரண வளர்ச்சிக்கு காரணமாக உள்ளன. முடிவாக கடந்த 25 ஆண்டுகளில் இந்த நாடுகள் பொருளாதார சீர்திருத்தங்கள், தொழில்நுட்ப முன்னேற்றம், தொழில்துறை வளர்ச்சி மற்றும் உலக வர்த்தகத்தின் மூலம் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தியுள்ளன. குறிப்பாக சீனா, வியட்நாம், இந்தியா மற்றும் வங்காளதேசம் போன்ற நாடுகளின் வளர்ச்சி உலக பொருளாதாரத்தின் புதிய முகத்தை உருவாக்கியுள்ளது. எனவே நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்திருப்பீர்கள். பகுதி 1 முதல் பகுதி 3 வரை நாங்கள் 30 நாடுகளை பற்றி நாங்கள் அலசி ஆராய்ந்துள்ளோம். எனவே இதை உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் உங்களுக்கு விருப்பமானவருடன் பகிர்ந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றேன். ஏனெனில் இது ஒரு பொது அறிவு. இதை அறிந்திருப்பது மிகவும் நல்லது. வாழ்க்கையில் சிலர் உங்களை பற்றி இதை பற்றி கேள்வி கேட்டால், சீனாவை பற்றி தெரியுமா, உங்களுக்கு இதை பற்றி போலந்தை பற்றி தெரியுமா, அமெரிக்காவை பற்றி தெரியுமா, ஸ்வீடனை பற்றி தெரியுமான்னு சொன்னால் உங்களுக்கு கைவசம் ஏற்கனவே உங்களிடம் இருக்கின்றது. எனவே இது போன்ற பல விடயங்களை நான் உங்களுக்கு இந்த வருடம் ஜனவரி மாதம் தை மாதத்திலிருந்து பதிவு செய்துள்ளேன். எனது இணையதளம் உலக மின்னல் ஆங்கிலத்தில் குளோபல் லைட்னிங். அங்கு சென்று பார்த்தீர்களானால்
ஒன்று ஆங்கிலத்திலும் ஒன்று தமிழிலும் இருக்கும். எனவே எனது பதிவை விரும்பி பார்த்து எனக்காக ஆதரவளிக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.